ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி அண்ட் கன்னட சீரியல்ஸ்லாமும் பண்ணியிருக்காங்க இவங்கள பற்றி உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா நம்ம விஜய் டிவியில் பாப்புலரான ஒரு சீரியல் பாவம் கணேசன் அப்படின்னு ஓடிட்டு இருந்த சீரியல், அதில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பாவம் கணேசன் சீரியலுக்கு அப்புறமா தமிழில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் ரீசெண்டாக இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ரொம்பவே திக்கான ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும், யார் வீட்டில் நடந்தாலும் போய் அட்டெண்டன்ஸை போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே. ஸ்ரீதேவி அசோக் மேம் அண்ட் ஸ்ருதி சண்முகப்பிரியா, இவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ எடுத்த ஒரு சில புகைப்படங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்கு. உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நேஹா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்டியூமில் அவங்க கணவரோட சேர்ந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் ஆயிருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு சேஃபான டெலிவரியாக நேஹாக்கு இந்த டெலிவரி அமையணும். ரொம்பவே க்யூட்டான, அழகான, ஆரோக்கியமான குழந்தை அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து பிறக்க போகுது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் நேஹா, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும். கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் நேஹா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல அது சாத்தியமா அப்படின்ட்டு இதுக்கு மேலே. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க பாப்பாவை கவனிக்கிறதுல. பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.